அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சர்வசாதாரணமான முறையிலே நாம் எல்லாம் பொய் சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். விளையாட்டுக்காக வேண்டி, ஜோக்குக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம்? பொய்யை அடிக்கடி சொல்லக்கூடாது இருக்கிறோம். அது மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தருக்கு நம்ம எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு நான் வெளியே இருக்கிறேன், அந்த ஊரில் இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக பொய் சொல்லுவது. அது மாதிரி நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் என்பது நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை லேட் பண்ணி நம்ம போகிறது. இப்படி எல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய அந்த சொல்லலாம் அது மிகப்பெரிய அந்த இடத்துல மிகப்பெரிய அது ஒரு பொய்யான விஷயத்தை நம்ம சர்வசாதாரணமாக சொல்லி நரகத்துக்கு போகக்கூடியவங்களா நம்முடைய பறக்கத்தெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் போயிட்டுருக்கிறோம். அதான் பாதுகாப்பு செய்வானாக. அதை பற்றி உண்டான சப்ஜெக்டு தான் நம்ம இப்போ இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. எல்லோரும் கடைசி வரையும் பார்த்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஷேர் செய்து எல்லா மக்களும் பொய் சொல்லாதவங்களாக அல்லாவுக்கு சத்தியமான முறையை நடந்து பறக்கத்து பொருந்திய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நம் கபூலாக தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பறக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سماعون للكذب أكالون للسحت. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكذب ينفذ رزقه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வளர்ப்போமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி என்னுடைய இந்த தீனுடைய விஷயத்தை, இந்த பயானை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமெல்லாம் தீனுடைய கல்வியை அதிகமான முறையிலே அறிந்து நல்ல அமல் செய்து அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை நெருங்கி அவனது வழிபாடு நல்ல அமல் செய்து நல்ல ஒழுக்கமான பொய் சொல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவான. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை படைத்து நமக்கு வாழ்வதற்காக வேண்டி முன்மாதிரியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து நடத்தி நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல் கிதுபு யுன்ஃபிது ரிஸ்க. பொய் சொல்லுவது என்பது அது பர்க்கத்தில்லாமல் போய்விடும், நம்ம வாழ்க்கைக்கு பர்க்கத்தில்லாமையும் போய்விடும் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மெம்பர் படியிலே குத்துபா ஓதிவிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவங்க அழகான முறையிலே குத்துபா பிரசங்கம் செய்வாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் பொய் சொல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்க. அல் கிதுபு நீங்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்காதீங்க என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அழுது குத்துபா பிரசங்கம் நடத்த மிகப்பெரிய அது ஒரு வரலாறாக நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். புகாரி ஹதீஸுகளில் புகாரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பொய் சொல்லக்கூடியவங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொய் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹ் அதை பர்க்கத்தை போய்விடுவான். பர்க்கத்து பொய் சொல்லக்கூடியவனுக்கு யார் என்று சொன்னால் அவங்க பர்க்கத்தில்லாதவங்களாக போய்விடுவார்கள் என்று ஹதீஸுகளை நாம் எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற பொழுது சம்மாஊனல் கதிபி அக்காலூன லிஸ்ஸுஹ்த். அவங்க என்ன செய்வாங்க? பொய் கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சம்மாஊன கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இல் கதிபு பொய்யை அவங்க அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அக்காலூன லிஸ்ஸுஹ்த் ஹராமான பொருட்களை சாப்பிடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். மூமின் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்லாதவங்க தான் மூமின்.
அல்லாவுமே சத்தியமா அல்லாவும் சத்தியமா என்று சொல்லிவிட்டு ஏராளமான பொய் சொல்லக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட பொய் சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், வர்க்கத்தை இழக்கக்கூடியவனாக இருக்கின்றார்கள். எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு சாதாரணமான முறையிலே அது ஒரு பெரிய குற்றமாக நினைக்காம நாம் எல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நாம் பொய் சொல்ல என்ற பொழுது நம்மிடத்தை மலக்குமாறுகள் நம்மளை விட்டு ஓடோடி விடுகின்றார்கள். மலக்குமாறுகள் நம்ம அந்த வாயில் வரக்கூடிய அந்த பொயின் மூலமாக அவங்களுக்கு ஒரு துர்வாடையாக வெளியே வந்ததன் காரணமாக மலக்குமாறுகள் அப்படியே வெளியே ஓடி விடுகின்றார்கள். சைத்தான் நம்மளை அருகாமல் அதுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த தவறான நடவடிக்கையிலே நம்மளை ஈடுபட வைத்து அதை நரகத்தின் பக்கம் போகக்கூடியவர்களாக அவன் இழுத்து கொண்டு போய் விடுகிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான முறையில் எச்சரித்து சொல்லுவாங்க. நீங்கள் 2 தொடைகளுக்கு மத்தியிலேயும் இரண்டு அந்த வாய்க்கு மத்தியிலேயும் நீங்கள் உங்களுடைய அந்த உறுப்பை பொறுப்பேற்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அந்த நாளை மறுமையிலே சுவனத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இன்னும் மேராஜ் போகக்கூடிய நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய தண்டனைக்கூடிய அந்த தண்டனையை எதிர்பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்பாங்க, இவருக்கு என்ன இந்த தண்டனை? அவங்க 2 மலக்குமார்கள் 2 தண்டத்தை வைத்து வாயினுடைய முகத்தினுடைய இரு பாகத்தையும் முகத்தில் இருக்கக்கூடிய 2 கொன்னி பாகத்தையும் அவங்க கொக்கியினால் குத்தி இழுத்து அந்த சேதைகளை இழுத்து அவங்க தண்டனை செய்து கொண்டே இருப்பாங்க. அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களே, இது என்ன தண்டனையாக இருக்கிறது? இந்த மனிதனுடைய என்ன தண்டனை, என்ன காரணம் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து கொண்டிருக்கின்றார்களே, இவர் என்ன தவறு செய்தா என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க, இவங்க என்ன செய்வாங்க? பேசுனா பொய்யே பேசுவாங்க, பொய் பேசப்போ இருப்பாங்க, நல்லது பேச மாட்டாங்க. பொய்யை சர்வசாதாரணம் பேசக்கூடியவங்களுக்கு இதுதான் தண்டனை. ஆனால் மறுமையிலேயும் இம்மையிலேயும் மிகப்பெரிய தண்டனை. அவங்க பொய் சொல்லக்கூடிய நம்ம சர்வசாதாரண முறையிலே பொய் சொல்கிறோம், சர்வசாதாரணமான முறையிலே என்ன செய்கிறோம்? பொய் சொல்லக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். கியாமத்து நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வேதனை கொடுத்து கொண்டே இருப்பான். இது ஒரு சேம்பிளுக்காகத்தான் இந்த மேராஜுடைய அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அந்த சேம்பிள் நாளை மறுமையிலே இந்த பொய் சொல்லி வாழக்கூடிய அந்த நபருக்கு மறுமையிலேயும் மிக பிரமாண்டமான கொடிய தண்டனை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இவ்வுலகத்திலேயும் அவங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஈடுபட்டு போய் அவங்களுக்கு நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக அவங்க மாறிவிடுகின்றார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். அதே போன்று நாம் எல்லாம் சோசியல் மீடியாக்களில் வாட்ஸ்அப்பில் அது மாதிரி ஃபேஸ்புக்குகளில் பார்க்கின்ற எல்லா செய்திகளையும் அதை விசாரிக்காமல், உண்மை என்று விசாரிக்காமல், உண்மை தன்மை என்ன என்று நம்ம விசாரிக்காமல் அதை பார்த்த உடனே அதை அப்படியே இன்னொருத்தருக்கு நம்ம ஷேர் செய்து கொண்டு விடுகிறோமா இல்லையா? அது பொய்யோ, அது பொய் இல்லையா, அது நிஜமா இல்லையா என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட நம்ம விசாரம் செய்யாமல் ஒரு பொறுமையாக பார்த்து அப்புறமா செய்யலாமே, அது உண்மை என்று உண்மைத்தன்மை அறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளலாமே என்று கூட பொறுமை இல்லாமல் வேகமாக சோசியல் மீடியாக்களில் நம்ம பார்த்ததெல்லாம் அது உண்மை என்று நம்ம அனுப்பிவிடுவோமே, அது பொய்யா இருந்தால் அதுக்கு நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே விசாரணை இருக்கிறதே. அது என்ன, நம்ம எப்படி அல்லாஹ் தப்பிக்க போகி இருக்கிறோம்? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரிகளே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அந்த பொழுதுபோக்கின் மூலமாக டிவியில் வரக்கூடிய மிகப்பெரிய சீரியலையும் இன்னும் அதிகமான சினிமாக்களையும் நம்ம பார்த்துவிட்டு அவங்க பொய் கதைகளை எழுதுகின்றார்கள், பொய் நடிப்புகள் நடிக்கின்றார்கள். மாமியா மருமகளுடைய கதைகள், இன்னும் அந்த சீரியலில் அந்த கெடுக்கக்கூடிய அந்த வசனங்கள், செய்யக்கூடிய அந்த செய்யக்கூடிய கொடுமைகள், இதெல்லாம் பொய் கற்பனையான செய்திகள். இதை நம்ம பார்த்துவிட்டு உண்மையான முறையிலேயே அதை நம்ம கற்பனையை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறோம், ஃபீல் செய்து கொண்டிருக்கிறோம், அதையே பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதனுடைய வாழ்க்கை தன்மை என்ன? நம்ம சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
மிக வன்மையான முறையில் கண்டித்து பொய் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 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 வாழ்க்கையே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வாழ்க்கையாக, அந்த அந்த வாழ்க்கையே மிகவும் மோசமான வாழ்க்கையாக அல்லாஹ் இடத்துல அது மிகப்பெரிய பாதிப்புக்கும் தண்டனைக்கும் ஆளாக ஆகிரும். நிச்சயமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, வியாபாரம் செய்கின்ற பொழுது பொய் சொல்லாமல் நீங்கள் வியாபாரம் செய்யுங்க. குறைகளை குறை என்று கூறி நீங்கள் வியாபாரம் செய்யுங்க. இது அல்லாஹ் சத்தியமாக இவ்வளோதான், இவ்வளவு இந்த குறையே இல்லை இவ்வளோதான் அமௌண்ட்டு, இதுதான் என் அசலான அமௌண்ட்டு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நாவு கூசாமல் பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரமெல்லாம் பரக்கத்தில்லாத வியாபாரமாக ஆகட்டும். அது மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட வியாபாரங்கள் நம்ம அந்த பொய் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நம்ம சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு சிலர்கள் கஷ்டத்துக்காக வேண்டி கடன் வாங்கின்றார்கள். கடன் வாங்கி கடன் கொடுத்தவங்க கேட்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார்கள், நான் நாளை தருகிறேன், அடுத்த மாதம் தருகிறேன், அடுத்த மாதம் கேட்டால் அப்புறம் அடுத்த மாதம் தருகிறேன். இப்படி சொல்லக்கூடிய சொற்களில் உண்மைத்தன்மை இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய மனிதர்களை சகோதரரை நாம் எல்லாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அந்த அந்த கடன் வாங்கின அந்த தவணையை நம்ம என்ன செய்கிறோம், பிற்படுத்திக்கிட்டே போகக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே நபி பட்டம் வாங்குவதற்கு முன்னாலேயே மக்கா குஃபார்கள் காஃபிர்கள் என்ன சொன்னாங்க, அஸ்ஸாதிக்கு உண்மையாளர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய பட்டத்தை அந்த காஃபிரான ஈமான் கொள்ளாத அந்த மக்கா வாசிகள் எல்லாம் மிக கொடுமையான, யாரை நம்பாத, கொலை செய்யக்கூடிய காற்று மாடித்தனமான முறையில் வாழ்ந்த அந்த சமூகம், அந்த ஜாஹிலியாக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி அழைத்தாங்க, அஸ்ஸாதிக், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்தாங்களே, அவ்வளோ பெரிய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்தார்களே, போதித்தார்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் எல்லாம் அறிந்து புரிந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நல்லவங்களாக உலகத்தில் வாழ்ந்து நம்ம எல்லாம் பரக்கத்து பொருந்திய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பொய் சொல்லின் காரணமாக பரக்கத்தில்லாத நம்முடைய வாழ்க்கை ஆய்விடும். எனவே தான் நம்முடைய வியாபாரங்களையும் வீடுகளையும் பரக்கத்தில்லாமல் வாழ்க்கை நமக்கு போய்விடுகிறது என்று பார்க்கின்ற பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமான முறையிலே விளையாட்டுத்தனமாக ஜோக்காக அந்த பொய் சொல்வதன் காரணமாக இவங்களுடைய அந்த உண்மைத்தன்மையை போய் மக்களுக்கு உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதவளாக, இவர் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லக்கூடியவர், இவர் நம்ப முடியாதுன்னு சொல்லி உலகத்திலேயே இவங்களுடைய வாழ்க்கை ஒரு நம்பகரமான வாழ்க்கை மக்கள் மத்தியிலேயும் அவங்க நம்ப முடியாதவங்களாக, அல்லாஹ் ரசூல் மத்தியிலேயும் இவங்க பரக்கத்து இல்லாதவங்களாக அந்த வாழ்க்கை அது ஆவது காரணமாகும். எனவே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று பட்டத்தை பெற்று நல்ல வாழ்க்கையை திகழ்ந்து காட்டுகின்றார்களோ, அப்படிப்பட்ட சாதிக்கான உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து இம்மை மறுமை வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்த அனுபவிவானாக. இந்த வாட்ஸ்அப் குழுவிலே நம்மளை இருக்கக்கூடிய நம்மளது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவர்களும் அதிகமாக துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். நம்ம வியாபாரங்களை பரக்கத்தாக்கி பிள்ளைகளை சாலிகான மக்களாக ஆக்கி அவங்களுடைய எல்லா தேவைகளும் எல்லாம் கபூலாக்கி பரக்கத்தாக்கி இம்மை மறுமை வெற்றியாக்கி கரிமாவுடைய வாழ்க்கை தந்து கரிமாவை சொல்லி நல்ல இபா செய்யக்கொண்டே நல்ல மௌத்தை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே எல்லாம் நம்ம பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கமிக்கும் பாக்கியத்தை தந்தால் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.